மாதவிடாய் கோளாறுகள் இருக்கு. ஸோ இதற்கு நிறைய மருத்துவ சிகிச்சைகள்லாம் நான் எடுத்துக்கிறேன் டாக்டர். இது கூட வேறு என்னென்னலாம் நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மூன் சைக்கிள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இப்போ மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு 5 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களில் 2 பேருக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறத பார்க்குறோம். நார்மலாக பிசிஓடி ஆரம்பித்து தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், இன்னும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், சில சமயங்களில் மன அழுத்தம் வந்து உண்டாகிறது. ஏன்னா சமீபத்தில் நிறைய பெண்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ டாக்டர் ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க, இந்த சமயத்தில் பீரியட்ஸ் வந்து தள்ளி போச்சு, சரி ஓகே எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நாங்கள் விட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸ்டாக தான் இருக்காங்க, இப்போவும் அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த சமயங்களில் நாங்கள் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம், மாத்திரைகள் எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து பெட்டர் ஆனாங்க. ஆனால் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை எடுத்தால் தான் பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து உருவாகிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து சொல்கிறத நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ இதற்காக அவங்களுக்கு உணவு முறை மாற்றங்கள் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து என்னென்ன உடற்பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது கூட நீங்கள் நான் சொல்லக்கூடிய நிலவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு தண்ணீரை வந்து வச்சு நம்ம அதை வந்து டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நிலவு அப்படிங்கிறது பெண்களோட இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட எப்படி தொடர்புடையது? ஸோ ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு முறையும் தான் இந்த நிலவு அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் 28 நாள் அதனுடைய அந்த சேஞ்சஸ் வரும். ஒரு நாள் வந்து அமாவாசை, ஒரு நாள் வந்து பௌர்ணமி, இந்த மாதிரியான மாற்றங்கள். இதே மாதிரி தான் பெண்ணோட உடம்புலையும் வந்து ஹார்மோன்ஸ் வந்து முதல்ல கருமுட்டையை வந்து வளர வைக்கும். அதுக்கப்புறமா அந்த கருமுட்டை வந்து அளவில் ரொம்ப அதிகமாகி வந்து அது ஓவுலேஷன்கிற ஒரு பீரியட் எப்படி வந்து ஒரு முழு நிலவு நாள் வருதோ அதே மாதிரி தான் பெண்ணோட உடம்புலையும் வந்து அந்த ஓவுலேஷன்கிறது 15வது நாள் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா வந்து அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒருவேளை கருத்தரிக்கலை அப்படின்னா ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது வந்து கடைசியாக மாதவிடாய் அப்படிங்கிற உதிரப்போக்கோட வந்து தொடங்கக்கூடிய ஒரு நாட்களாக வந்து கடைசி நாட்களில் வந்து உருவாகும். இதே மாதிரியான ஒரு சைக்கிள் தான் நிலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து முழு நிலவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் வந்து அந்த நிலவே இல்லாத அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாள் வந்து உருவாகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாரம்பரியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்களோட இந்த ஹார்மோனல் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த நிலவுனுடைய அந்த சைக்கிளோட தொடர்புடையதாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க இந்த சூரிய வெளிச்சம் அதே மாதிரி நிலவு வெளிச்சம் இது கூடயே வந்து இருக்கும் பொழுது இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி வந்து சொல்லப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த நிலவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு வைட்டமின் டி வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. பட் இந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய வைட்டமின் டியை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அதனுடைய தொடர்புடையது. அதே மாதிரி தான் வந்து நிலவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியும் வந்து பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி இனப்பெருக்க உறுப்பு மண்டல சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த நிலவுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவசியம். ஸோ அதனால் நீங்கள் மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அமாவாசை நாளில் இருந்து நீங்கள் ஒரு 200 ml தண்ணீரை வந்து ஒரு காப்பர் பாத்திரத்தில் அதாவது வந்து செம்பு பாத்திரத்தில் வச்சுட்டு அது கூட 2-3 துளசி இலைகளையோ இல்லை அப்படின்னா வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பால்கனியில் இந்த நிலவோட வெளிச்சம் வந்து படக்கூடிய ஒரு நிலையிலையோ இல்லை வந்து மொட்டை மாடி இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் வந்து வச்சிடலாம், இல்லை வந்து நீங்கள் ஜன்னல் பக்கத்தில் கூட வந்து வச்சிடலாம். ஸோ அது வந்து முழு இரவும் வந்து அந்த வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய நிலவினுடைய அந்த எனர்ஜியோடு வந்து இருக்கணும். இதை வந்து நீங்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து வந்து நீங்கள் தொடங்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடங்கி டெய்லி நீங்கள் இந்த தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து மெதுவாக வந்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாதவிடாய் கோளாறுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் நைட்டில் வெளியில் எடுத்து கொண்டு போய் வைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணுமோ இல்லை உங்களுடைய மதப்படி இல்லை வந்து நீங்கள் எதெல்லாம் விரும்பி செய்வீங்களோ அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களோட அந்த தண்ணீருக்கு நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து செய்கிறது நல்லது. ஏன்னா தண்ணீரை
பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தண்ணீரோட நம்ம வந்து பாசிட்டிவாக பேசும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரெகுலராக வந்து இருக்குது. நெகட்டிவாக பேசும் பொழுது அதில் வந்து இர்ரெகுலரான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து இந்த தண்ணீர் வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு அதற்கான ஒரு தன்மை வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து அந்த ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. இன்றைக்கும் நம்மளுடைய மதங்களில் நம்ம வந்து முதல்ல தண்ணீரை வச்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. ஸோ இதே ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால் செம்பு பாத்திரத்தில் வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், இன்னும் சொல்லப்போனால் பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். இந்த செம்பு அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்கிறதுக்காக வந்து மிக முக்கியமான மருந்தாக வந்து கொடுப்பாங்க. ஸோ செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம கட்டையும் வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுனால இந்த கட்டுக்கும் நம்மளுடைய ஹார்மோன்ஸுக்குமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் நம்ம கட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 200 ml தண்ணீர் நீங்கள் செப்பு பாத்திரத்தில் வந்து சேர்த்து வச்சுட்டு அது கூட வந்து ஒரு 4-5 துளசி இலைகளையோ இல்லை வந்து வெந்தயமோ சேர்த்து நிலவோட வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு இரவு முழுவதுமாக வச்சு அதுக்கப்புறமா காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து குடிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாதவிடாய் கோளாறுகளை நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். இன்னும் அந்த வாட்டருக்கான அந்த ஒரு எனர்ஜியும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால மனதளவுலையும் நிறைய நல்ல மாற்றங்களை வந்து உணரலாம். ஏன்னா நிறைய பெண்கள் நான் சொல்லி இதை வந்து பயன்படுத்தி ரொம்ப நல்லா வந்து இருக்குது டாக்டர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. நான் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்குது. ஸோ இந்த சமயங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் எனக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகளோட இந்த ஒரு மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உருவாகிருக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த மாதவிடாய் கோளாறுகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது தண்ணீரை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 29ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபாஸ்டின் நாகர்கோயில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும்
ஆரோக்கியமும்.